ஹாய் வாங்க நண்டு கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நண்டை வந்து உடச்சி க்ளீன் பண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ஊற போயிரும்னு சொல்லுவாங்க. அதனால் நண்டை க்ளீன் பண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாருங்கள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க இப்போ தாளிப்புக்கு போகலாம். பாருங்கள், சட்டி அடுப்பில் வச்சாச்சு. நீ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சோப்பு போட்டு செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. நீ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. பாருங்கள், தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ மிளகாப்பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகாப்பொடி போட்டு வதக்கிடுவோம். எண்ணெயில் வதக்கினா தான் குழம்பு கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நண்டை போட்டுக்கலாம். வாங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், என்ன கலரில் இருக்குது, சூப்பராக இருக்கா? வாங்க சாப்பிட்லாம்.